செயல்படவும் துணிவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்த விரிந்த மனம் கொண்டு பாசப்பிணைப்பால் பரிசளிக்கவும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அருட்பணி சூசைராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அருட்தந்தை ஜோசப் அடிகளார் அவர்களே, நம்முடைய மறைமாவட்டத்திலும் இந்த பள்ளியிலும் கணக்கு தணிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் அமலஜோதி அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி ஜாக்குலின் அவர்களே, இந்த பள்ளியிலே சீரோடும் சிறப்போடும் அர்ப்பண உணர்வோடும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, பல்வேறு விதமான கனவுகளோடு இந்த பள்ளியிலே வந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தை-தீங்கை பெருநாளாம் பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியினுடைய பொங்கல் பெருவிழா நிகழ்விலே நான் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியினுடைய அடித்தள நாதமாக இந்த இடத்திலே ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டுமென்ற திட்டமிடல் கூட்டத்திலே கலந்து கொண்டு கட்டாயம் உருவாக்க வேண்டும் என்ற ஆணித்தரமான ஒரு கருத்தை நம்முடைய திருச்சி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்களிடத்திலே வலியுறுத்தியவன். அது மட்டுமல்ல, நான் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியிலே தாளாளர் தந்தையாக பணியாற்றிய போது அங்கே ஆசிரிய பயிற்சி பள்ளியினுடைய தாளாளராகவும் நான் இருந்தேன். அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு மூடு விழா நடத்த வேண்டுமென்ற அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளியை அப்படியே ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பாதியையும் பாதியை இந்த ஜேம்ஸ் அகாடமிக் பள்ளிக்கும் கொடுக்க வேண்டுமென்று ஆண்டனி டிவோட்டா அவர்கள் ஆயர் அவர்கள் என்னிடத்தில் கேட்டபோது நான் மறுத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீதானப்பா அந்த கூட்டத்தில் இங்கே ஒரு ஆங்கில பள்ளியை தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தவன், இப்பொழுது நீ இடம் கொடுக்க நீ மறுக்கிறாய், கொடுக்க வேண்டும் என்று அவர் உரிமையோடு என்னை கேட்டபோது, உங்கள் இடம் உங்கள் பள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுதும் நான் சொன்னேன், இந்த பள்ளியை இடம் கொடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இதை அப்படியே பிஎட் காலேஜாக கல்லூரியாக மாற்றலாம். ஏன் இந்த இடத்தை நாம் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கின்ற போது ஏன் இதை நாம் மூட வேண்டும்? இன்னொரு பள்ளியாக இன்னொரு கல்லூரியாக நாம் அதனை மாற்றலாம் என்று சொன்னபோது, கடவுளினுடைய திட்டம் இந்த இடத்திலே இந்த ஜேம்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி உருவாக வேண்டும் என்ற கடவுளுடைய திட்டம் இந்த நேரத்திலே இப்பொழுது நான் பார்க்கின்ற போது பூரித்து போகின்றேன். இங்கே நம்முடைய ஆசிரியர்களும் நம்முடைய நிர்வாகமும் சரி,
அறிவை வளர்ப்பது மட்டுமல்ல நம்முடைய பள்ளியினுடைய நோக்கம். அறிவை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்படியும் பெற்றுவிடலாம். இன்றைக்கு ஒரு மாணவனிடத்திலே செல்போனை கொடுத்து விட்டாலே போதும், அதை அவன் அப்படியே அதில் இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களையும் கற்றுவிடுவான். அவனுக்கு யாரும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு புலமை மிக்க அறிவுமிக்க ஒரு மாணவனாக இன்றைய சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அறிவை மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு பள்ளியாக இந்த ஜேம்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி அல்ல, மாறாக பக்தியையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளிதான் நம்முடைய பள்ளி. அந்த வகையில்தான் இந்த இடத்திலே நான் நுழையும் போதே ஏதோ கடவுளினுடைய அருள், ஒரு கிரேஸ் இருப்பதாக நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு இந்த பள்ளியினுடைய வளாகத்தையும் இந்த பள்ளியினுடைய மேன்மையான கட்டமைப்புகளையும் உருவாக்கி இன்றைக்கு திருச்சி மறைமாவட்டம் பொலிவோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது கடவுளினுடைய அருளால் மட்டும்தான். அந்த வகையிலே இந்த பள்ளியினுடைய நிர்வாகி தந்தை அருட்தந்தை ஜோசப் அடிகளார் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மனதார உளமாற வாழ்த்துகிறேன். இங்கே மேடையிலே மிகவும் அருமையாக பொங்கல் பெருவிழாவை பற்றி விழாவாரியாக எத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றி அருமையாக நம்முடைய மாணவ மாணவிகள் இங்கே நடனம் வழியாக, நாடகம் வழியாக, நிலைக்காட்சி வழியாக நமக்கு தெரிவித்தார்கள். இந்த பொங்கல் விழா என்பது இது உழவனினுடைய பெருவிழா, தமிழனினுடைய பெருவிழா, நன்றியினுடைய பெருவிழா என்றெல்லாம் இங்கே நம்முடைய மாணவ மாணவிகள் அருமையாக சொன்னார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு என்று ஒரு விழா இருக்கிறது என்றால் அது இந்த பொங்கல் விழாதான். ஒரு சில பேர் சொல்லுவார்கள், ஏன் தீபாவளியும் தமிழனுடைய திருவிழா தான் அப்படின்னு. இல்லை, தீபாவளி தமிழனுடைய திருவிழா அல்ல, அது வடக்கித்தியர்களுடைய திருவிழா. ஆனால் இந்த பொங்கல் விழா என்பது தமிழனுக்கென்றே உரித்தான ஒரு மாபெரும் அற்புதமான நன்றியினுடைய விழா. இதை நான் எப்படி சொல்லுவேன் என்றால், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூத கலாச்சாரத்தில் அதனை அறுவடை விழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். தாங்கள் பயிரிட்ட கோதுமை மணிகள் விளைந்தபோது, திராட்சை செடிகள் அப்படியே குலை குலையாக திராட்சை பழங்கள் வந்தபோது அதனை அறுவடை செய்து அதனையெல்லாம் அப்படியே அந்தந்த வயல்களிலேயே வைத்து பாதுகாப்பார்கள். இரவு பகல் என்று பாதுகாப்பார்கள். எனவே ஆங்காங்கே அவர்கள் கூடாரங்களை அமைத்து அந்த கூடாரங்களிலே அவர்கள் தங்கி அதனையெல்லாம் பாதுகாக்கின்ற போது தங்களுடைய பாரம்பரியமான இரவு நேரங்களெல்லாம் என்ன செய்வார்கள், அல்லது பகல் நேரங்களிலே என்ன செய்வார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய கடவுளினுடைய அளப்பரிய அற்புதமான வழிநடத்துதல்களை பற்றி, பாஸ்கா விழாவையெல்லாம் பற்றி, தங்களுடைய கோதுமை இந்த திராட்சை பழங்கள் எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து அறுவடை விழா கொண்டாடுவதை பற்றி பாரம்பரிய அந்த நிகழ்வுகளை நடனங்களாக, வசனங்களாக அல்லது தங்கள் நாடகங்களாக அவர்கள் போற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விழாவை நினைவு கூறுகின்ற ஒரு பொங்கல் விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன். இந்த விழாவில் இந்த பொங்கல் விழாவை 4 நாட்கள் நம்முடைய பழம்பெரும்
தமிழக இனம், நம்முடைய இனத்து மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்தியல் சிந்தாந்தங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். முதலிலே சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன், அவன் மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மாடாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, சுத்தம் பேணுகின்ற நல்ல பழக்கத்திற்கு சொந்தக்காரனாக காணும் பொங்கல், அதாவது போகி பொங்கல் என்ற ஒரு பொங்கலை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். எல்லா இடங்களிலுமே பழைய எல்லாவற்றையுமே அவர்கள் எரித்திருக்கிறார்கள். இப்பொழுது எரிக்கவே கூடாது. ஏனென்றால் அது மாசுவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே அவைகளை எல்லாம் எந்தெந்த இடத்திலே குப்பை தொட்டியிலே எங்கெங்கே போட வேண்டுமோ அங்கெங்கே போட்டுவிட்டாலே போதும். அரசு அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிடும் என்று சொல்லி அதை எரிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மாற்று சிந்தனை, நல்ல ஒரு சிந்தனை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த பூமி அசுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமி இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே அது நடந்து கொண்டிருந்தாலும் கூட பழையவைகளை எல்லாம் எரித்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த போகி பொங்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இரண்டாவதாக சிந்திக்கின்ற போது அது பொங்கல் தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா என்று சொல்லுகின்ற போது கடவுளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா. கடவுளாக நாம் போற்றக்கூடிய சூரியனை நினைவு கூர்ந்து அந்த சூரியனுக்கு பொங்கலிட்டு, அந்த சூரியன் இல்லாமல் இந்த விவசாயம் எதுவுமே நடக்காது என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக கடவுளுக்கும் சூரியனுக்கும் அங்கே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் விழாவாக அந்த பொங்கல் விழாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே உழவனை நினைவு கூறக்கூடிய மகத்தான காரியத்திற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே நான் பார்க்கிறோம், பொங்கல் பானை இருக்கிறது. இங்கே பிள்ளைகள் எல்லாம் நெல்மணிகளை கொத்து கொத்தாக எடுத்து வந்தார்கள். இவைகளையெல்லாம் நெல்மணிகளையெல்லாம் அரிசியாக உருவாவதற்கு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உழவன் என்பவன் ஏதோ இருப்பதை அப்படியே கொண்டு வந்து விற்கக்கூடியவன் அல்ல. அவன் சேற்றிலே இறங்கி மாடாக உழைத்து அதனுடைய பலனை கொண்டு வந்து பொங்கலிட்டு மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் இன்றைக்கு அந்த சோறு நாம் ஒவ்வொரு நாளும் உண்ணுகிறோமே, அந்த சோறு ஏதோ ஒரு மூலையிலே ஒரு விவசாயி சேற்றிலே கால் பதித்து கஷ்டப்பட்டு வேதனையோடு அவன் உருவாக்கி கொடுத்த அந்த அரிசி. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் கூட கொண்டு வரக்கூடிய சாப்பாட்டை எவ்வளவு பேர் நாம் சிந்திக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பேர் பாதி சோறை கொண்டு போய் கீழே கொட்டி கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாத எத்தனையோ ஜீவன்கள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? என்னால் முடியாது. சில பெற்றோர்கள் சொல்லுவார்கள், எங்கள் பிள்ளைக்கு 4 இட்லி கொடுத்து பள்ளிக்கு அனுப்புனேன், ஆனால் அது ஒரு இட்லி திருட்டு 3 இட்லியை கொண்டாந்து வீட்டில் போட்டு வச்சிருக்கு. அந்த இட்லியை அவர்கள் என்ன செய்வார்கள்? கொண்டு போய் கொட்டுவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற போது அங்கே சிந்துகின்ற பருக்கைகள், சோற்று பருக்கைகள் ஏராளம். ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள், திருவள்ளுவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். திருவள்ளுவருக்கு வாழ்க்கைப்பட்ட வாசுகி அம்மையார். அந்த அம்மையார் தொடக்க முதலே தன்னுடைய கணவனுக்கு அடக்கமுடையவளாக இருந்தவள். ஒரு நாள் திருவள்ளுவர் தன்னுடைய மனைவி வாசுகி அம்மையாரை பார்த்து சொன்னார், இங்கே பாருமா, நீ சாப்பாடு பரிமாறும் போது எனக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு குண்டூசியை நீ வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா ஏன் எதுக்கு கேட்கல. அப்போ இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு பரிமாறும் போது ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு குண்டூசியும் வைக்கிறாங்க.
ஆனால் ஒரு நாள் கூட அவர் அதை பயன்படுத்தவே இல்லை. எவ்வளவு கோபம்! இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? எடுத்து அவர் முவரையிலே அடிச்சிருப்பாங்க. ஏய்யா, நான் வச்சேன், நீ பயன்படுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் வயசான காலத்தில் 2 பேரும் உட்காந்துருக்கிறாங்க, பல்லெல்லாம் போயிடுச்சு, பொக்கை வாய். அப்போ அந்த அம்மா வாசுகி அம்மையார் தன்னுடைய அருமை கணவர் திருவள்ளுவரை பார்த்து, ஏங்க, என்ன நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை குண்டூசியை வைக்க சொன்னீங்க, கடமைன்னு சொல்லி நான் வச்சேன், ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலையே, ஏன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ சாப்பாடு பரிமாறும் போது ஒரு சில நேரங்களில் சோற்று பருக்கைகள் கீழே சிந்திவிடும். அந்த சோற்று பருக்கையை இந்த குண்டூசி எடுத்து குத்தி அந்த தண்ணீரிலே நனைத்து திரும்பவும் சாப்பாட்டு தட்டுக்குள்ளே போட்டு நான் சாப்பிடலாம் என்று நினைத்தேன். உன்னுடைய சிந்தாத மங்காத குணம் ஒரு நாள் கூட அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த திருவள்ளுவர் சொன்னார். 2 பேரும் சிரிக்கிறார்கள். அந்த பொக்கை வாய் சிரிப்பிலே 1000 பொக்கிசங்கள் வெளிப்பட்டனவா. நினைச்சு பாருங்க, திருவள்ளுவரே உழவனை பற்றி, விவசாயியை பற்றி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். ஆக அவரே ஒரு சோற்று பருக்கை கூட வீணாகி விடக்கூடாது என்பதிலே குறியாக இருந்திருக்கிறார். அப்படி என்றால் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்காக கஷ்டப்பட்டு கொடுக்கின்ற அந்த உணவை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்றால் உழவனுக்கு நீங்கள் வஞ்சகம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவேதான் இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை ஒவ்வொரு மாணவ மாணவியும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்த ஒரு பொங்கல், அதுதான் மாட்டுப் பொங்கல். அந்த மாட்டுப் பொங்கல் மாடுகள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு மாடுகள் எல்லாம் விலை போகாத முடியல இருந்த காரணத்தினால், இயந்திரங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் மாடுகளினுடைய இந்த இருப்பிடங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. அந்த காலத்தில் ஏர் உழுவதற்காக காளைகளை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு ஏர் உழுவதற்கு எல்லாம் டிராக்டர் மற்ற எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்களிலே காளைகளை வைத்துதான் ஏரை அங்கே உழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தனக்கு காளைகள் மட்டுமல்ல, பசுக்கள், எல்லா மாடுகளுமே தன்னோடு தோள் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அரிசியை உருவாக்கக்கூடிய அல்லது மற்ற பொருட்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய மகத்தான பணியிலே தன்னோடு தோளோடு தோள் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மாடுகளை எல்லாம் நினைவுக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் உதவி செய்கின்ற போது உதவியை பெற்றவுடனே உதறி தள்ளக்கூடிய ஒரு உலகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னோடு தனக்காக இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றி செலுத்தி அவர்களையும் நினைவு கூறுகிறான். எனவேதான் அதனை மாட்டுப் பொங்கல் என்று சொல்கிறோம். அடுத்தது அதுதான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்று சொல்லுகின்ற போது உறவை வளர்க்கக்கூடிய ஒன்று. மனிதன் பொங்கல் இடுகிறான், மற்றவர்களுக்கு கொடுக்கிறான், பகிர்ந்து உண்ணுகிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒருவரை ஒருவர் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து நல்லா இருக்கிறீங்களா, சீனாவில் சொல்லுவாங்க, சீனாவில் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்களாம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த உறவுகளை வளர்த்தெடுப்பதற்காக ஒருவர் வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வீட்டுக்கு போய் பார்க்கறது அல்லது ஒரு இடத்துல கூறுறது, சொந்த பந்தம் எல்லாம் கூறுறது, ஆக இதெல்லாம் இருக்கிறது. ஆக மனிதர்கள் இன்றைக்கு உழைத்து சமைத்து சாப்பிடுகின்ற இந்த மனிதர்கள் தங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களையும் பார்த்து உறவாடி அவர்களோடு நேசமாக பேச வேண்டும் என்பதற்காக இவன் ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு வட்டம், உறவு கூட்டம் இந்த காணும் பொங்கல். நீங்க பாருங்க, வீட்டுக்கு போங்க, சொந்த பந்தமே போனாலும் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்கள வான்னு சொல்றது கூட கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க அத்தா, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அந்த உறவெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. அது வேற விஷயம். ஏன்னா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படிங்கிறதுனால உறவு வட்டெல்லாம் குறைஞ்சு போச்சு. அத்தைன்னா அது யாருன்னு கேட்பான் பையன், அல்லது மாமான்னா அது யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு உலகம். ஆக இப்படி ஒரு வீட்டிற்கு செல்லுகின்ற போது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் எடுத்து அங்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். டே அத்தை வந்திருக்கிறா, மாமா வந்திருக்கிறா, அண்ணன் வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா அப்படியா, அப்படி தலையாட்டிட்டு அது பாட்டில் போகும்.
ஆக அப்பொழுதெல்லாம் உறவுகள் எப்படி இருக்கிறது? வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க அண்ணா, வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா அப்படிங்கிற உறவுகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. மாணவ மாணவிகள், நீங்களும் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதை இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையிலே நீங்கள் எல்லாம் உழவனை நினைவு கூர்ந்தீர்கள். உழவனுக்காக நீங்கள் பல்வேறு விதமான பாடல்களை பாடினீர்கள். ஆனால் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ல முன்னாடி உட்காந்துட்டு எவ்வளோ ஒருத்தி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பா, அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். பட்டிமன்றம் ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உழவனை நாம் நினைக்கிறதே கிடையாது. ஏதோ தாய் தந்தை அவங்க வந்துட்டு பொங்கல் வச்சு கொடுத்தாங்கன்னா அதை கூட பாதி சாப்பிட்டுட்டு பாதியை போட்டுட்டு டிவி சீரியலுக்கு முன்னாடி உட்காந்துருப்போம். அல்லது நாளையிலேருந்து விடுமுறை நினைக்கிறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் எத்தனை பேர் எல்லாம் செல்போன் எடுத்துட்டு மூளையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் உங்களை தொலைத்து கொண்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு சொல்றாங்க ஒரு எல்லாமே இது செல்போனில் உலகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு புதிய ஒரு நோய் வருது, பிரெயின் ராட் அப்படிங்கிற ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. புதுசாகவே இன்னைக்கு மருத்துவமனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எந்த ஒரு மாணவனோ அல்லது எந்த ஒரு மனிதனோ செல்ல பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அவன் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ராட் அழிவு, மூளை அழிவு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மாணவ மாணவிகள், நீங்கள் உங்களுக்கு இந்த மகத்தான ஒரு விழாவிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உழவனை நேசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தை விவசாயியாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது உழவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் உண்ணுகின்ற, நாம் பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களுமே உழவர்கள், விவசாயிகள் தங்களுடைய உழைப்பினால் இது வந்தது என்பதை எப்பொழுது நாம் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அவர்களை நாம் வணங்குகிறோம். இன்றைக்கு உழவர்கள் படுகின்ற பாடு ஏராளம். ஏனென்றால் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், இடைத்தரகர்கள் இன்றைக்கு சம்பாதித்து விடுகிறார்கள். என்றைக்கு ஒரு விவசாயி தான் விளைந்த விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை அவனுக்கு கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் அவனுடைய வாழ்நாள் மகிழ்ச்சியான நாள். இல்லை என்றால் அவனுடைய நாள் ஒவ்வொரு நாளுமே வேதனையான நாள் தான். அந்த வகையில் இந்த மகத்தான பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த விவசாயிகளை, உழவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை போற்றுவோம். ஏனென்றால் விவசாயிக்கு பிறந்தவன் என்ற முறையிலே, அந்த விவசாயி படுகின்ற வேதனைகளை அனுபவித்தன் என்ற முறையிலே அவர்களுடைய வாழ்வு நலமாக, வளமாக, மகிழ்வாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் விழா மகிழ்வை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.